ஓணம் முடிஞ்சு மறுநாள் நான், அக்கா, அப்புறம் அண்ணா, அப்புறம் என் ஹஸ்பண்ட், அப்புறம் பையன் எல்லாருமே சேர்ந்து பீச்சுக்கு ஜாலியாக போயாச்சு. இது வந்து எப்படின்னா, நம்ம ஊர் பொருட்காட்சியில் வந்து இந்த ராட்டினம் எல்லாம் போடுவாங்க தெரியுமா? இந்த தேரோட்டப்பம் அப்படி போடுவாங்கள்ல, அதேமாரி இங்கே ஓணத்துக்கு ஸ்பெஷலாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பீச் பக்கத்தில். நாங்கள் போயிட்டு நானும் அண்ணனும் இந்த ட்ராகன் ராட்டினத்தில் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹஸ்பண்ட் கூட கப்பு ராட்டினத்தில் அண்ணனா அவங்க கூட ஃபஸ்ட்டு டைம் இந்த ராட்டினத்தில் போகிறேன். அதனால தான் அவ்வளோ ஒரு ஸ்மைலு. என் பையனை வந்து இந்த கார் ராட்டினத்தில் ஆட விட்டோமா, இவன் ஃபஸ்ட்டு உட்காருவானா என்னென்னு எங்களுக்கு டவுட்டு தான். ஏன்னா 2.25 வயசு தானே ஆகுது. சில பிள்ளைங்க வந்து இருக்க மாட்டாங்களா. ஆனால் இவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அந்த ராட்டினம் நின்னாலும் ஆட்ட சொல்லி ரிட்டன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அதை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் அக்காவும் சேர்ந்து இந்த கப் ராட்டினத்தில் ஆடினாங்களா, சரி அவங்க ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போயாச்சு. அன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டது என் பையனுக்கு நல்லா தடுமும் பிடிச்சிட்டு இப்போது நல்ல மூக்கு வடியுது. அப்புறம் கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு, காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பீச் பக்கத்தில் அந்த கல்லாக இருக்கும்ல, அந்த இடத்துல உட்காந்து அப்படியே கொஞ்சம் பார்த்துட்ருந்தோம். நல்ல டிராஃபிக்கு. அப்புறம் ஒரு 8 மணி போல் சரி வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போலாம் என்னன்னே தெரியல, மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடுது. மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர்